வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். ரிஷபம் ராசி பலன். இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனைத் தரும். ராசி அதிபதியான சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து மாதத் தொடக்கத்தில் உங்கள் 8ஆம் வீட்டில் அமர்வதால் உடல்நலக் கோளாறுகள் உண்டாகும். அதிகப்படியான இன்பத்தில் ஈடுபடும் போக்கு உங்களை பல பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிவிடும். இதுவும் நிதி இழப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இருப்பினும் மறுபுறம் உங்கள் நிதி நிலைமையும் நன்றாக இருக்கும், ஏனென்றால் மற்ற கிரகங்கள் உங்களை நிதி ரீதியாக வலுவாக மாற்றும். தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும், ஆனால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் தெளிவாக தெரியும். இந்த மாதம் திருமண வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும், அதே நேரத்தில் காதல் உறவுகள் சில காலத்திற்கு தடைபடலாம். 10ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியின் சனி பகவான் உங்களை மிகவும் கடினமாக உழைக்க வைப்பார். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும், அப்போதுதான் உங்கள் வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கும். ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் என்பது உறுதி. வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். மாதத் தொடக்கத்தில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமர்வதால் தொழில் கூட்டாளிகளுடன் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் 5ஆம் தேதி செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கு மாறுகிறார். வணிகப் பயணங்களுக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பார். இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் மற்றும் அது உங்கள் படிப்பை பாதிக்கும். அதைத் தவிர்க்க நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் சாதகமாக இருக்கும், ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். வேலை பளுவாக இருப்பதால் சில காலம் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்லலாம். இதன் காரணமாக குடும்பத்தில் உங்கள் பற்றாக்குறை உணரப்படும். உங்கள் தந்தை மற்றும் தாயின் உடல்நிலை சாதகமாக இருக்கும். உடன்பிறந்தவர்கள் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கேது பகவான் உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் காதல் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம். உங்கள் அன்புக்குரியவர் மீது நீங்கள் ஏமாற்றமடையக்கூடும் என்பதே இதற்கு காரணம். ஒருவரையொருவர் சந்தேகத்திற்கிடமான உணர்வு ஏற்படலாம் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சில விஷயங்களை மறைக்கிறீர்கள் என்று தோன்றலாம். இது உங்களுக்கும் தவறான புரிதலுக்கும் இடையில் வெளிப்படுத்தப்படாத தூரத்திற்கு வழிவகுக்கும். திருமணமானவர்களின் தாம்பத்திய வாழ்வு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் இணைந்து இருப்பதால் நீங்கள் திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது. அதன் காரணமாக நீங்கள் பின்னர் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே முயற்சி செய்யுங்கள். இவை எல்லாவற்றிலிருந்தும் அதைச் செய்யுங்கள். 7வது வீட்டில் செவ்வாய் பகவானின் செல்வாக்கு காரணமாக சிந்திக்காமல் முதலீடு செய்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இருப்பினும் இந்த செவ்வாய் காரணமாக நீங்கள் சில இரகசிய சொத்துக்களைப் பெறலாம். மூதாதையர் சொத்துக்கள் ஏதேனும் சர்ச்சையில் ஈடுபடலாம் என்ற அச்சத்தை ஆதாரமற்றது என்று கூற முடியாது. 5ஆம் வீட்டில் கேது பகவானும் 12ஆம் வீட்டில் குரு பகவானும் இருப்பது ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக இல்லை. இது தவிர மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரும் உங்கள் 8ஆம் வீட்டில் ஒன்றாக இருப்பதால் உடல் வலியை கொடுக்கலாம். ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகப்படியான பொருள் சார்ந்த அல்லது மகிழ்ச்சியான எண்ணங்கள் மற்றும் நடத்தையிலிருந்து விலகியிருங்கள். இதன் காரணமாக இரகசிய பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமையன்று சிறுமிகளின் பாதங்களைத் தொட்டு ஆசி பெறுங்கள்.